ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நாங்கள் பிளாக் தண்டர் போன எக்ஸ்பீரியன்ஸ் தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேங்க. நீங்கள் கோயம்புத்தூரில் இருக்கிற மேட்டுப்பாளையம் ரோட்டில் இருக்கிற பிளாக் தண்டருக்கு போகிற மாதிரி பிளான் இருந்தால் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இதில் நான் எல்லா டீட்டெயில்ஸுமே முடிஞ்ச அளவுக்கு கவர் பண்ணியிருக்கேங்க. எந்த அளவுக்கு சார்ஜ் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் பார்க்கிங் ஃபீ, லாக்கர் ஃபீ, என்ட்ரன்ஸ் ஃபீன்னு எல்லாமே நான் கவர் பண்ணுறேன். செக் பண்ணுங்கள். நாங்கள் பிளாக் தண்டருக்கு மே 12 அன்னைக்கு போயிருந்தோம். என்ட்ரன்ஸில் கார் பார்க்கிங்க்கு 30 ருபீஸ் வாங்கினாங்க, 2 வீலர் பார்க்கிங்க்கு 10 ருபீஸ் வாங்குறாங்க. அப்புறம் 4 வீலர்ஸ்க்கெல்லாம் மற்ற சார்ஜஸ் போட்டிருக்காங்க. சம்மர் சீசனுங்கிறனால பயங்கர கூட்டமாக இருந்ததுங்க. என்ட்ரன்ஸில் பயங்கர கூட்டம். 3 கவுண்டரில் டிக்கெட் கொடுத்துட்ருக்காங்க. நாங்கள் 4 பேர் போயிருந்தோம். நான் 2 குழந்தைங்க, அதுக்கப்புறம் நாங்கள் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக போயிருந்தோம். பசங்களுக்கு பையன் 7th, பாப்பா 11th படிக்கிறாங்க. அடல்ட்டுக்கு தனியாக, அப்புறம் கிட்ஸுக்கு தனியான்னு போட்டிருந்தாங்க. நாங்கள் கிட்ஸு டிக்கெட் 2, அதுக்கப்புறம் அடல்ட்டுன்னு சொல்லிட்டு நாங்கள் எங்கள் 2 பேருக்கு எடுத்தோம். ஆனால் அவங்க ஹைட்டு ஜாஸ்தியாக இருக்கிறனால 140 சென்டிமீட்டர்ஸ்க்கு மேலே அதிகமாக இருந்தாங்க அப்படின்னா அடல்ட்டோட டிக்கெட் தான் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் போய் மறுபடியும் சேஞ்ச் பண்ணிவிட்டு எல்லாத்துக்குமே 1090 நாங்கள் பே பண்ணி போயிருந்தோம். 4 டிக்கெட் எடுத்திருந்தோம். லாக்கர் கீ பார்த்தீங்கன்னா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு, ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸு, அதாவது குரூப்பாக வந்தாங்கன்னா 100 ருபீஸு. நம்ம செப்பரேட்டாக போகும்போது பார்த்தீங்கன்னா லாக்கர் ஃபீ 200 ருபீஸ் வாங்குறாங்க. லேடிஸோட லாக்கர் நாங்கள் வாங்கியிருந்தோம். அதில் இந்த ஸ்கேன் பண்ணுற மாதிரி இருந்துச்சு, நல்லா இருந்தது அது பார்க்குறக்கு. லாக்கரும் பார்த்திங்கன்னா ரொம்பவே நீட்டாக இருந்தது. ஆனால் பாத்ரூம்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு சுமாராக தான் இருந்தது. ரொம்ப சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை, நீட்டாக அந்தளவுக்கு இல்லை. ஜென்ஸ் பாத்ரூம் எல்லாம் நல்லா இருக்குங்கிற மாதிரி அவர் சொல்லியிருந்தார். லாக்கரில் திங்ஸ் எல்லாம் வச்சுட்டு நாங்கள் ரைடுக்கு போகலான்னு சொல்லிட்டு உள்ளே வந்துட்டோம். வந்தோடனே எல்லாமே பயங்கர கூட்டமாக இருந்ததுங்க. வாட்டர் கேம்ஸ் எல்லாமே 11 o'clock தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதுக்குள்ளே ட்ரை கேம்ஸ் எல்லாம் ஆடிடலான்னு சொல்லிட்டு பார்த்தோம். நாங்கள் என்ட்ரு ஆகும்போதே 10:30 பக்கம் ஆயிடுச்சு. உள்ளே நம்ம நடந்து போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்குள்ளேயே டைம் ஆயிரும். அதுக்கப்புறம் வாட்டர் கேம்ஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. சரி, ஒரே ஒரு ட்ரை கேம் மட்டும் ஆடிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ட்ரை கேம்ல எல்லாம் பயங்கர கூட்டமாக இருந்தது. கியூ தான் நின்றுட்டு இருந்தது. நாங்கள் இந்த ரைடில் தான் போயிருந்தோம். சரி, ஃபஸ்ட்டு ரைடாக ஒரு ரைடு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். அதுவுமே கியூ தான், நின்று நாங்கள் மூணாவது பேட்சாக தான் நாங்கள் போனோம். அது ரொம்ப நல்லா ஃபன்னாக இருந்ததுங்க. ஆப்பிள்குள்ளே ஒரு மண்புழு போகிற மாதிரி ஒரு கேமு சூப்பராக இருந்தது. நல்லா பயன்படுத்துகிற மாதிரி இருந்தது, ஜாலியாக இருந்தது. நீங்கள் சாப்பிட்டு போகிற மாதிரி இருந்தால் ட்ரை கேம்ஸ்லாம் கொஞ்சம் பார்த்து விளையாடுங்க. ஏன்னா டக்குன்னு வாமிட் வர மாதிரி சென்சேஷன் ஆகிடுது. அதுக்கப்புறம் நாங்கள் வாட்டர் கேமுக்குள்ளே போயிட்டோம். வாட்டர் கரெக்டாக 11 o'clock ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க வாட்டர் கேம்ஸ் எல்லாமே. அப்புறம் பார்த்துட்டு வாட்டர் கேமில் ஒவ்வொன்றா நாங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்டு இருந்தோம். இதே மாதிரி பூல் பார்த்திங்கன்னா 3 பூல் அங்கே இருக்குது. நமக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும், எந்த பூலில் நம்ம விளையாடுறோம் அப்படிங்கிறதே கன்ஃபியூஸ் ஆகும். நாங்கள் ஃபஸ்ட்டு கொஞ்சம் லாங்காக இருக்கிற பூல் ட்ரை பண்ணலாம், ரைடு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாட்டர் ரைடுக்கு போயிருந்தோம். அந்த ஒரு மாதிரி ஸ்லாண்டிங்காக போகிறதுல ஃபஸ்ட்டு நான் தான் போனேன். அங்கே ஸ்டார்ட் பண்ணி அந்த கேமையே ஃபஸ்ட்டு நான் தான் ஸ்டார்ட் பண்ணி ரொம்பவே என்ஜாயபிளாக இருந்தது, ரொம்ப ஜாலியாக இருந்தது. அந்த பலூனில் உட்காரும்போது ரொம்ப கேரிங் பண்ணி அங்கே வேலை செய்கிறவங்களும் நமக்கு சொல்கிறாங்க, இந்த மாதிரி உட்காருங்க, அந்த மாதிரி உட்காருங்கன்னு. ஷாப்ஸும் நம்ம போகும்போதே ஓப்பன் பண்ணி தான் இருந்துச்சு. எல்லாமே பாய்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா குரூப்பாக ஒரே மாதிரி டிஷர்ட்லாம் வேர் பண்ணி ஜாலியாக வந்திருந்தாங்க. பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்தது, நல்லா சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் அடுத்த ரைடாக இந்த ரைடு நாங்கள் போயிருந்தோம். இது அப்படியே ஸ்லாண்டிங்காக போகும், சூப்பராக இருந்தது. மேட் வச்சுட்டு தான் நம்ம போனோம். என்ன அப்படின்னா ஒவ்வொரு ரைடும் நம்ம போகும்போதும் மேலே ஏறி இறங்கும் போதே டயர்ட் ஆயிரும். ஏன்னா ஃபுல்லாகவே ரைடெல்லாம் ஹைட்டில் இருக்கும். நம்ம மேலே ஏறக்குள்ளேயே நமக்கு ஃபுல்லாக டயர்ட் ஆயிரும். அதுக்கப்புறம் நம்ம ரைடு பண்ணிட்டு வர மாதிரி இருக்கும். ரொம்ப ஜாலியாக இருந்தது. 3-4 பூல்ஸ் அதே மாதிரி இருக்குது. அதே போல் ரைடும் பார்த்திங்கன்னா சுற்றி இருக்குது. நமக்கு முன்னாடியே மேப்பெல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஆனால் நமக்கு புரியறதுக்கே ஒரு ½ ஆகிடும். நாங்கள் ஒரு 11:30 அந்த மாதிரி வேவ் ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. வேவில் போயிட்டு நின்று விளையாண்டுட்டு இருந்தோம். அதுவும் ரொம்ப ஜாலியாக இருந்தது. அதுக்கப்புறம் நார்மலாக சின்ன பூல்ஸ் போனோம். இந்த கிட்ஸ் விளையாடுற பூல்ஸில் இருக்கிறவங்க தான் கொஞ்சம் ஹாஷாக பேசுகிறாங்க. ஆள் இல்லைங்க, நீங்கள் அந்த பக்கம் போய் விளையாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அலோவே பண்ணலை. ஒரு ஆளாக க்யூவில் நின்று போகிறனால டைம் அதுலேயே ஜாஸ்தி எடுக்குது. நீங்கள் ஃப்ரீயாக இருக்கிற பூல்ஸில் போய் ஃபஸ்ட்டு விளையாண்டுருங்க. ஏன்னா க்யூவில் நின்னால் நமக்கு சீக்கிரம் டைம் போயிடுது. 5:45 அந்த
ரேஞ்சிலேயே வந்து நமக்கு பூவில் வந்து நமக்கு வந்து பிளாக் தண்டரையே க்ளோஸ் பண்ணிடுறாங்க. அதனால் வந்து முடிஞ்ச அளவுக்கு நம்ம சீக்கிரமாக விளையாடுறது நல்லது. நமக்கு வாட்டர் கேம்ஸில் விளையாடுறக்கே வந்து பார்த்திங்கன்னா 2:30 வரைக்கும் நாங்கள் நல்லா விளையாண்டுட்டு அதுக்கப்புறம் சாப்பிட போகலாம் அப்படின்னு சொல்லி போனோம். இந்த லக்கி ஃபால்ஸ் பார்த்திங்கன்னா 12 ஒன்று, அதுக்கப்புறம் 2 ஒரு டைம் வந்து ஓப்பன் பண்ணி விட்டுருந்தாங்க. அந்த வேவுக்கும் லக்கி ஃபால்ஸ்க்கு மட்டும்தான் டைமிங்கு, அந்தந்த டைமிங்கு. நாங்கள் லக்கி ஃபால்ஸில் குளிச்சுட்டு சரி சாப்பிட போகலான்னு சொல்லி போயிருந்தோம். அங்கேயே நிறைய கேன்டீன்ஸ் அவைலபிளாக இருந்தது. மின்னல், சாரல் அப்படின்னு பேர் வச்சுருந்தாங்க அந்த ரெஸ்டாரண்ட் பேர். நாங்கள் வந்து ஒரு சிக்கன் பிரியாணி, அதுக்கப்புறம் 3 பிளெயின் பிரியாணி எக்கோட வாங்கியிருந்தோம். ரேட் பார்த்திங்கன்னா அஃபோர்டபுளாக தான் இருந்தது. உங்களுக்கு நான் அந்த ரேட்டும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா சாப்பிட்ட உடனே நான் வந்து வாட்டர் கேம் போகாமல் ட்ரை கேம் வந்துட்டேன், ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு. ஏன்னா வாட்டர் கேம் கொஞ்சம் ஒரு மாதிரி டயர்டான மாதிரி இருந்தது. சரி ட்ரை கேம் ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு வந்தது. அது தப்பாக போச்சு. சாப்பிட்டோன்னே ட்ரை கேம் நம்ம வந்தோன்னா ஃபுல்லாகவே வந்து நமக்கு அந்த சுற்றுற மாதிரி தான் இருக்குது. அதெல்லாமே வந்து நமக்கு தலை சுற்றி விடுறதுனால சீக்கிரம் வாமிட்டிங் மாதிரி வருது. சின்ன பசங்களுக்கு தெரியாது, நம்மளை மாதிரி இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும். அதனால் சாப்பிட்ட உடனே நீங்கள் வாட்டர் கேம்ஸ் ஏதாவது ட்ரை பண்ணுங்கள். ட்ரை கேம்ஸ் அதிகமாக ட்ரை பண்ணாதீங்க. அப்புறம் இந்த ஏசி ஜெயிண்ட் வீலுக்கு வந்து போயிருந்தோம். அது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பயமெல்லாம் பிடிக்காது. நம்ம உள்ளே போய் உட்காந்துட்டோன்னா ஸ்லோவாக தான் வந்து மூவ் ஆகுது. நமக்கு பயமாகவே இருக்காது. அந்த ஜெயிண்ட் வீலு ஃபுல்லாக ஏசி வந்து வச்சுருக்காங்க. சூப்பராக இருந்தது. 4 பேர் உட்கார்ற மாதிரி இருந்தது. நானும் பையனும் தான் போயிருந்தோம். அதை முடிச்சுட்டு டேஷிங் கார் போயிருந்தோம். இங்கே வந்து ஃபாரஸ்ட் ரைடெல்லாம் இருந்தது, அதெல்லாம் நாங்கள் மிஸ் பண்ணிட்டோம். போட்டிங்கும் இருந்தது, அதை மிஸ் பண்ணிட்டோம். நீங்கள் அதெல்லாம் மறக்காமல் கேட்டுட்டு ஒவ்வொரு ரைடுமே என்ஜாய் பண்ணுங்கள். நம்ம வந்து 1090 பே பண்ணி போகிறோம். அதுக்கு வேர்த்து தான். ஒவ்வொரு கேமுமே நம்ம விளையாடும் போது அவ்வளோ என்ஜாயபிளாகவும் இருக்குது, த்ரில்லிங்காகவும் இருக்குங்க. அந்த சுற்றுற கேமெல்லாம் நாங்கள் வந்து சுற்றவே இல்லை. ஏன்னா தலை சுற்றி விட்டுருன்னு பசங்களும் போய் நின்றுட்டு வேண்டாம் பயமாக இருக்குன்னு சொல்லி வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த ஹெலிகாப்டர் மாதிரி இருக்கிறது, அப்புறம் வாட்டர் பலூன் மாதிரி இருக்கிறதுல எல்லாமே வந்து ட்ரை கேம்ஸில் நாங்கள் விளையாண்டுட்டு இருந்தோம். நாங்கள் ஒரு 3:30 வரைக்கும் வாட்டர் கேம்ஸ் வந்து பிளான் பண்ணோம். ஆனால் நான் வந்து 3 சாப்பிட்டு முடிச்சோன்னே வந்துட்டேன். பசங்க வந்து 4 மணி வரைக்கும் விளையாண்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு 1 hour to 1.5 hour தான் இருக்குது. நம்ம போய் ட்ரெஸ் சேஞ்ச் எல்லாம் பண்ணிட்டு வந்து அதுக்கப்புறம் நம்ம வாட்டர் கேம்ஸ் எல்லாம் விளையாடணுங்கும் போது டைம் எடுக்கும். அதனால முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து ஒரு 2:30 3 வரைக்குமே வாட்டர் கேம்ஸ் நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ட்ரை கேம்ஸ்க்கு வந்து வந்துருங்க. அதுவும் சாப்பிட்டோன்னே வராதிங்க, அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஷார்ப்பாக வந்து 5:50 அப்படிங்கும்போது எல்லாரையும் வெளியே அனுப்பிடுறாங்க. வெளியெல்லாம் ஃபுல்லாக லைட்ஸ் போட்டு சூப்பராக இருந்தது பார்க்குறதுக்கு. ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு நாங்கள் வந்தோம். அந்த மிரரு, அதுக்கப்புறம் வந்து கிளாஸ், இதெல்லாமே நாங்கள் நிறைய மிஸ் பண்ணிட்டோம். நீங்கள் கண்டிப்பாக வந்து ஒவ்வொன்றையுமே பார்த்து ஒவ்வொரு கேமையும் என்ஜாய் பண்ணுங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்குது. நம்ம கொடுக்குற ப்ரைஸ்க்கு ஒர்த்தாக இருக்குங்க. நாங்கள் கோவை கொண்டாட்டம் போயிருக்கோம். ஆனால் அதை விடவே இது வந்து கேம்ஸ் நிறையா இருக்குது. நம்ம திகட்ட வந்து வாட்டர் கேம்ஸ் ஆகட்டும், ட்ரை ரைட்ஸ் ஆகட்டும் விளையாடலாம். கோவை கொண்டாட்டத்துலலாம் ட்ரை ரைட்ஸில் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காஸ்ட்டு. ஆனால் இதில் எதுவுமே காஸ்ட் இல்லை. நம்ம வந்து இந்த அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டீஸ், அந்த பஜ்ஜி ஜம்பிங்லாம் சொல்லுவாங்க, அதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம எக்ஸ்ட்ராவாக 550 பே பண்ணிவிட்டு போகிற மாதிரி இருக்கும். மற்றது எல்லாமே வந்து நார்மல், நம்ம எப்போவுமே பே பண்ணுற காஸ்ட் மட்டும்தான், ஒரு என்ட்ரன்ஸில் கொடுக்குற காஸ்ட் மட்டும்தான். ரொம்பவே சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய வீடியோ மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வந்து பிளாக் தண்டரை எக்ஸ்ப்ளோர் பண்ணி போட்டிருக்காங்க. அந்த வீடியோஸையும் பார்த்துட்டு என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக செக் பண்ணிவிட்டு போங்க. ஏன்னா நம்ம பிளாங்காக போனோன்னா கேம்ஸ் எல்லாம் எங்கே இருக்குங்கிறதே நமக்கு கன்ஃபியூஸ் ஆகிடுது. எந்த கேமுக்கு ஃபஸ்ட்டு போகணுங்கிறதும் கன்ஃபியூஸ் ஆகிடுது. அதனால் நல்லா வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் போங்க. அப்போ ரொம்பவே என்ஜாயபிளாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். பிளாக் தண்டர் போய் நீங்களும் என்ஜாய் பண்ணுங்கள். பை.